இது வரைக்கும் நம்ம பண்ண விஷயம் ஃபார்மை வந்து உருவாக்கி அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும் போதெல்லாம் டேபிளில் டேட்டாவானது புதுசாக நுழையிற மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் சரி. ஆனால் இந்த ரியாக்ட்டுக்குள்ளே நம்மளால் ஏபிஐயை இப்போ பயன்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்றது தான். ஏபிஐன்றது நம்ம அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஒரு மொபைல் அப்ளிகேஷன் அல்லது ஒரு சிங்கிள் பேஜ் ஆப், உதாரணத்துக்கு நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு அப்ளிகேஷன், அது வந்து நம்மளுடைய சர்வர்கிட்ட நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் மறைமுகமாக ஏதாவது ஒரு வழியில் டேட்டாவை கொண்டு வர முடியுமான்னு பார்த்தா அது ரெஸ்ட் ஏபிஐயை பயன்படுத்தி தான் கொண்டு வர முடியும். அந்த விஷயத்தை நம்ம இந்த ரியாக்ட்டுக்குள்ளே பண்ண முடியுமான்றது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது. இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ஒரு புது காம்போனண்ட் ஒன்று உருவாக்கலாம். அந்த காம்போனண்ட்டுக்கு ஒரு ஃபைல் தேவைப்படுது. அதுக்காக நான் இங்கே உருவாக்குறேன். அந்த காம்போனண்ட்டோடைய பெயர் ஏபிஐ எக்ஸாம்பிள், அதனால் இங்கே ஃபைலோடைய பெயரும் அதுவாகவே வச்சுக்கிறேன். இப்போ அந்த காம்போனண்ட்டை நான் உருவாக்குறேன். கிளாஸ் API example extends component. அதுலேயும் இந்த காம்போனண்ட் அப்படின்றது ரியாக்டோடைய பேக்கேஜ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கிளாஸ். இப்போ இது வந்து ஒரு காம்போனண்ட் கிளாஸ். காம்போனண்ட் கிளாஸ்னாலே அப்படி அந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்வேன். அதுதான் இந்த ரெண்டர் மெத்தட். ஏன்னா இதுக்குள்ளே தான் இந்த காம்போனண்ட்டுக்கான ஒரு டெம்ப்ளேட்டை நம்ம தருவோம், ரிட்டர்ன் பண்ணுவோம். அதனால் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன் ஒரு டெம்ப்ளேட்டை JSX கோடில். அது ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு டெம்ப்ளேட் கிடையாது, ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நாலு லிஸ்ட் இல்லை, எத்தனை லிஸ்ட் ஐட்டம் வேணாலும் இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்கலாம். ஆனால் அது நம்ம விஷயம் கிடையாது. இது ஒரு டெம்ப்ளேட் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த காம்போனண்ட்டை நம்ம app.js ஃபைலுக்குள்ளே பயன்படுத்தணுன்னா நம்ம இந்த காம்போனண்ட்டை இந்த ஃபைல்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதனால் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் API எக்ஸாம்பிள், அந்த காம்போனண்ட்டோட பெயர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போது app.jsக்குள்ளே போய் இந்த காம்போனண்ட்டை நம்ம இந்த காம்போனண்ட்டோடைய டெம்ப்ளேட்டுக்குள்ளே கொண்டு வந்து பயன்படுத்த போகிறோம். அதாவது இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முக்கு கீழே தான் நம்ம அந்த காம்போனண்ட்டை கொண்டு வர போகிறோம். அதனால் API எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் இங்கே டைப் பண்ணனாலே மேலே எனக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆட்டோ கம்ப்ளீட்டில் செலக்ட் பண்ணும்போது இன்க்ளூட் ஆகிடும். செல்ஃப் க்ளோசிங் டேக் வச்சு இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போது அவுட்புட் போய் பார்க்கலாம். சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் போய் பார்த்தா இந்த மாதிரி தெரியுது, 4 லிஸ்டிங். இந்த காம்போனண்ட்டுக்கு மேலே ஒரு ஹெட்டிங் ஒன்று போட்டுடலாமா, H3 ஹெட்டிங். ஹெட்டிங் வந்து API எக்ஸாம்பிள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தா இந்த API எக்ஸாம்பிள் ஹெட்டிங் கீழே நம்மளுடைய API எக்ஸாம்பிள் காம்போனண்ட்டுடைய டெம்ப்ளேட் தெரியுது. சரி, இப்போ திரும்பவும் நம்மளுடைய இந்த API எக்ஸாம்பிள் காம்போனண்ட்டோடைய கிளாஸுக்கு வந்துடுவோம். இதில் வந்து இப்போது தெரியறது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டெம்ப்ளேட், நம்ம உள்ளே வந்து கோட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டெம்ப்ளேட் ஆனது தெரியுது. இது இப்போ வந்து டைனமிக்காக, அதாவது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவை காமிக்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டாக மாறணும்னா நம்ம இந்த 4 லிஸ்ட் ஐட்டத்தையும் எடுத்துகிட்டு டேட்டாவை வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த காம்போனண்ட்டோடைய ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்குள்ளே டேட்டான்ற பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வைக்கலாம். அதுக்குள்ளே இப்போ இதே டேட்டாவை நம்ம வந்து ஃபஸ்ட் ஐட்டம், செகண்ட் ஐட்டம் அப்படின்ற பேரில் 2 டேட்டா வச்சு கொடுக்கலாம். சும்மா ஒரு சாம்பிளுக்காக. இனிஷியல் ஸ்டேட்டில் இந்த 2 டேட்டாவும் இருக்கும், ஃபஸ்ட் ஐட்டம் மற்றும் செகண்ட் ஐட்டம். இப்போ இதை வச்சு நம்ம வந்து இந்த லிஸ்ட் ஐட்டம் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த இடத்துல இந்த ரெண்டர் மெத்தடுக்குள்ளே
கான்ஸ்ட்னு ஒரு கீவேர்ட், அது லிஸ்ட்டுன்ற பெயர் கொண்ட ஒரு வேரியபிள், கான்ஸ்டன்ட் வேரியபிள். அதில் இந்த ஸ்டேட், இந்த காம்பனண்ட்டோடைய ஸ்டேட்டில் டேட்டான்னு ஒன்று இருக்குது. அதை வந்து மேப் பண்ணி நம்ம லிஸ்ட் ஐட்டம் கொண்டு வர போகிறோம். அதுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். அந்த ஆரோ ஃபங்க்ஷனில் ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு வேல்யூ ஆனது வரும். இந்த அரே எலிமெண்ட்டோடைய ஒவ்வொரு வேல்யூவும் வரும். கமா வச்சு இண்டெக்ஸ்ன்னு டைப் பண்ணோம்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டோடைய இண்டெக்ஸும் இங்கே வரும். இப்போது திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் நம்ம டெம்ப்ளேட் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஜேஎஸ்எக்ஸ் கூட ஒன்றும் பெரிய டெம்ப்ளேட் இல்லை, ஒரு லிஸ்ட் ஐட்டம் தான். அந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ளே வேல்யூவாக இது தெரியும், டெக்ஸ்ட், இந்த ஃபஸ்ட் ஐட்டம் செகண்ட் ஐட்டம்ன்றது. இப்போ இது ஒரு லிஸ்ட் ஐட்டம்ன்றதால நம்ம நிச்சயமாக இந்த இடத்துல கீன்ற ப்ராப்பர்ட்டியை வச்சுருக்கணும்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதையும் நம்ம இங்கே கொடுத்துடலாம். இந்த கீக்கு வேல்யூவாக இண்டெக்ஸை தான் கொடுக்குறேன், ஏன்னா ஒவ்வொரு தனித்துவமான வேல்யூ ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் இருக்கும். அதையே இந்த லிஸ்ட்டுக்கு கீயாக கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன். இப்போ இந்த லிஸ்ட் ஆனது நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ போயிட்டு வந்து இந்த லிஸ்ட்டை வந்து இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நடுவில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணோன்னா இப்போது ஃபஸ்ட் ஐட்டம் செகண்ட் ஐட்டம்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த லிஸ்ட் ஐட்டம் தெரியுது. இப்போது டைனமிக்காக இந்த லிஸ்ட் ஐட்டமானது இந்த டேட்டாவோட அடிப்படையில் வருது. சரி, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா தான். உள்ளே நம்ம இந்த இடத்துல கொடுத்து வச்சுருக்குறோம். இது நம்மளுக்கு வேண்டாம், எடுத்துடலாம், எம்டியாகவே வச்சுப்போம் டேட்டாவை. இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா, ஏபிஐலேருந்து டேட்டாவை கொண்டு வந்து இந்த இடத்துல லிஸ்ட் ஐட்டமில் காட்டணும். உங்களுக்கு ஒரு வேளை வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஏபிஐயை எப்படி கால் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியலனா அதுக்கான வீடியோவை என்னுடைய சேனலில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். மேலே லிங்க்ஸோ அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபெட்ச்ன்ற ஒரு மெத்தட் என்ன பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் சுலபமாகவே உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போது ஒரு ஏபிஐ காலை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபெட்ச் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்குது. இந்த ஃபெட்ச்குள்ளே கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல், அந்த ஏபிஐக்கான யூஆர்எல். இப்போ ஏபிஐக்கான யூஆர்எலாக நம்ம எடுத்துக்க போகிறது, இங்கே நான் ஒரு யூஆர்எல் வச்சுருக்கிறேன், விக்கிபீடியாவோட ஏபிஐ யூஆர்எல் இது. இது என்ன பண்ணோன்னா, நம்ம கொடுக்குற இந்த குறிப்பிட்ட சர்ச் வார்த்தைகளை, சியோனா டான்ஸிங்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் இருக்குது, அல்லது இதை நம்ம இந்த இடத்துல வேறு ஒரு வார்த்தைகளை கூட மாற்றலாம். ஹாரி பாட்டர் ரொம்பவே ஃபேமஸான வார்த்தை, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த query வார்த்தைகளை இந்த சர்ச் பேராமீட்டரில் கொண்டு போயிட்டு என்ட்ரு பண்ணால் அதுக்கான ஜேசன் டேட்டாவை எல்லாத்தையும் அது கொடுக்கும். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரே டேட்டா தான். எதுவுமே வந்து ப்ராப்பர்ட்டி பேர்லாம் இருக்காது, வெறும் அரே டேட்டா தான் இருக்கும். இதை நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா இந்த ஜேசன் வியூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின் ஒன்று இருக்குது க்ரோமில். அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஜேசன் வியூ வந்து இன்னும் தெளிவாக தெரியும், அழகாக காட்டும் அந்த எக்ஸ்டென்ஷன். இப்போ தெரியுதா உங்களுக்கு? இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே அரே எலிமெண்ட்ஸ் தான். எதுவும் ப்ராப்பர்ட்டி பேரில் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போய் நேமை வச்சு எடுக்கணும், அப்படிலாம் இல்லை. ஒரு அரே டேட்டாவை கொடுத்துருது. அந்த மாதிரியான ஒரு ஏபிஐ தான் இந்த விக்கிபீடியாவோட இந்த ஏபிஐ. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். இந்த ஏபிஐ யூஆரில் தான், அதாவது இந்த ஹாரி பாட்டர்ன்ற சர்ச் பேராமீட்டர் கொண்ட இந்த ஏபிஐ யூஆரில் தான் இந்த ஃபெட்ச்குள்ளே நம்ம வச்சுருக்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம இந்த யூஆர்எல்ன்ற பேரில் ஒரு வேரியபிள் கொடுத்து அதுக்குள்ளே இந்த ஏபிஐ யூஆரில் வச்சுக்கலாம். அப்போ தான் நாளைக்கு நீங்கள் மாற்றி பார்க்குறதுக்கும் உதவும். அந்த ஏபிஐ அந்த யூஆர்எல்ன்ற வேரியபிளை இதுக்குள்ளே கொடுத்துருவோம். இப்போ ஃபெட்சுங்கிறது போய் இந்த யூஆரில் அக்சஸ் பண்ணோம். எப்படி நம்ம ப்ரௌசரில் என்டர் பண்ணோமோ அதே மாதிரி வந்து அதை அணுகும். அப்போ அதை அணுகும் போது அதுக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ். ஏன்னா இந்த ஃபெட்சுங்கிறது உங்களுக்கு திரும்ப தரது என்னமோ ப்ராமிஸ் தான். ப்ராமிஸ்னாலே நீங்கள் தென் அல்லது கேட்ச்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் ரிசல்ட்டை காட்டலாம்.
இப்போ தென்னுங்கிறது வெற்றிகரமாக இந்த ரெக்வஸ்ட் நடந்து முடிஞ்சால் என்ன பண்ணணுங்கிறது நம்ம உள்ளே கொடுக்க வேண்டியது. வெற்றிகரமாக நம்மளுக்கு வந்து இந்த ஃபெட்ச் வந்து நடந்து முடிஞ்சால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னமோ இந்த டேட்டா தான். அதாவது நம்மளுக்கு தான் இது ஜேசன் டேட்டா, ஆனால் இங்கே அதுக்கு என்னமோ கிடைக்கிறது என்னமோ ஏதோ ஒரு டேட்டா, அது ஒரு டெக்ஸ்ட்னு கூட வச்சுக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டை கொண்டு போய் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்க முடியாது. இந்த ஸ்டேட்டுக்குள்ளே கொடுத்து அதை இங்கே இந்த இடத்துல லிஸ்ட் ஐட்டமாக ஜென்ரேட் பண்ணி காட்ட முடியாது. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ஜேசனாக மாற்றணும் அதை. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தென்னுக்குள்ளே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். அந்த ஆரோ ஃபங்க்ஷனில் நம்ம வாங்கினது ஒரு ரிசல்ட்டு, கரெக்டாக, அது போய் வந்து திரும்ப கொடுக்குறது ஒரு ரிசல்ட். அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜேசனாக மாற்றணும். அதுக்கு இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் ரிசல்ட்டுன்ற பேரில் அந்த டேட்டாவை வாங்கிக்கிட்டு அந்த ரிசல்ட்டை திரும்ப இந்த ஃபங்க்ஷன்லேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி நேரடியாக வெறும் ஆரோவை கொடுத்து அதுக்கடுத்து ரிசல்ட் டாட் ஜேசன் வச்சோன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா இதை ஜேசனாக மாற்றிடும். இந்த ரிசல்ட்டை மாற்றிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடும். ரிட்டர்ன் பண்ணதை நம்ம அடுத்து ஒரு தென்னு போட்டு வாங்கிக்கலாம். அந்த தென்னுக்குள்ளே மறுபடியும் இந்த ரிசல்ட்டை வாங்குகிறோம். இப்போ இது வந்து ஒரு ஜேசன் ரிசல்ட்டு. இப்போ இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்பப்படுது. அந்த ஆரோ ஃபங்க்ஷனில் பாடிக்குள்ளே என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த ஸ்டேட்டுக்குள்ளே டேட்டான்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அதை செலுத்த போகிறோம். அதனால் திஸ் செட் ஸ்டேட். ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்டேட்டை வந்து மாற்றுறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டேட்டை மாற்றினா தான் நம்மளுக்கு கீழே இந்த ஸ்டேட்லேருந்து இந்த டேட்டாவை எடுத்து காமிக்க முடியும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து இங்கே பண்ணி வச்சுருக்கோம். அதனால் செட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்து அதில் எந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூவை நம்ம கொடுக்க போகிறோம்னா, டேட்டான்ற ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ என்னவாக இருக்கணும்னா இந்த ரிசல்ட் கொடுத்துட்டோம். இப்போது இந்த காம்போனெண்ட் ரெண்டர் ஆகும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த ஏபிஐயை இந்த ஃபெட்ச் ஆனது அணுகி அதுக்கான ரிசல்ட்டை இந்த ஸ்டேட்டோடைய டேட்டான்ற ப்ராப்பர்ட்டியில் அது கொண்டு வந்து சேர்த்துரும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு போய் அவுட்புட் பார்த்தா என்ன இருக்குது பாருங்கள். ஹாரி பாட்டர் ஏகப்பட்ட ஹாரி பாட்டர் சம்மந்தப்பட்ட தகவல்கள் இங்கே இருக்குது. இது எல்லாமே அரே டேட்டாவாக உங்களுக்கு வந்து லிஸ்ட்டாக இருக்குது கீழே. இப்போது ஏபிஐயை பயன்படுத்தி டேட்டாவை லிஸ்ட்டு பண்ணியிருக்கோம். இங்கே இன்னுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கூடுதலான ஒரு தகவல் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இது எப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் ஆனது வருதுன்னா, இந்த காம்போனெண்ட்டு வந்து ரெண்டர் ஆகும் போது தான் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். அது உண்மையாக இல்லையான்றதை உறுதி செய்கிறதுக்கு ஃபெட்ச் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு கன்சோல் லாக் ஒன்று போடுவோம், இல்லைன்னா ரெண்டர்னே கொடுப்போம். ரெண்டர்ன்ற வார்த்தை எப்போ வரும்னா, இந்த ரெண்டர் மெத்தட்குள்ளே போய் அதோட வேலையை செய்யும் போது தான் இந்த லாக் ஆனது தெரியும். சரியா? இப்போ இது வந்து சரியாக வருதான்றதை நீங்கள் கான்சோல் லாகில் போய் பார்க்கலாம். அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த ரெண்டர் ஆனது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குல்ல இங்கே. ஆக நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு இங்கே வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டர்ன்றது திரும்ப 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 ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஏபிஐ யூஆரில் கொடுத்து பெச் பண்ணுறது வந்து பண்ணிங்கன்னா அது வந்து சரியாக இருக்குமா? அப்போ ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஏபிஐ யூஆருக்கு எவ்வளோ ரிக்வஸ்ட் போகும்? கரெக்டு தானே? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம இங்கே போடக்கூடாது, இதை வந்து வேறு ஒரு இடத்துல நம்ம போடணும். அது வேறு ஒரு இடன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த கான்சோல் லாக் எடுத்துருவோம். நம்மளுடைய ரியாக்ட் காம்போனெண்ட்டில் நம்மளுக்கு இந்த கிளாஸ் காம்போனெண்ட்டை பயன்படுத்துகிறோம் இல்லையா? அப்பன்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு மெத்தட் ஒன்று பயன்படுத்தலாம், componentDidMount. இந்த componentDidMountோடைய வேலையே என்னென்னா, இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட். லைஃப் சைக்கிள்னால் இந்த ரியாக்ட் காம்போனெண்ட்டோடைய அதோடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது ஒரு மெத்தடை கால் பண்ணணும், அதோட வாழ்க்கை முடியும் போது ஒரு மெத்தடை கால் பண்ணணுன்றதெல்லாம் இதை வந்து ஒரு வாழ்க்கை சுழற்சிக்கான மெத்தடாக சொல்கிறாங்க. அப்போது இந்த காம்போனெண்ட் வந்து எப்போ வந்து டாம்குள்ளே உங்களுடைய ப்ரௌசரில் தெரிஞ்சு அந்த அவுட்புட்டை காமிக்குதோ அப்போ வந்து அது வந்து componentDidMountன்ற ஒரு மெத்தடை கால் செய்யுமா? இப்போது நம்மளுக்கு டாமில் அந்த வந்த பிறகு தான் இந்த ஃபெட்ச் ஆனது போய் டேட்டாவை கொண்டு வந்து சேர்த்தா சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அப்படி தான் நம்ம பண்ணணும். சரி, இந்த காம்பனன்ட் மவுண்ட்டில் உண்மையிலே வந்து எத்தனை தடவை கால் ஆகுது இந்த மெத்தட்குள்ளே வந்து அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு மவுண்டடுன்ற ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட்டை நான் இந்த இடத்துல கொடுத்து சேவ் பண்ணி பார்க்குறேன். கான்சோலை க்ரியேட் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா 2 தடவை வருது. ஆனால் நீங்கள் சொல்லலாம், ஒரு தடவை தானே இந்த டாம் ஆனது அவுட்புட்டை கொடுத்துருக்கு, அப்புறம் ஏன் வந்து 2 தடவை காட்டுது, அப்போ 2 தடவை ரிஃப்ரெஷ் ஆகுதா நம்மளுக்கு தெரியாமல் அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படலாம். இது 2 தடவை வர வேண்டிய விஷயம் இல்லை, ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கும். இந்த 2 தடவை வரதுக்கான காரணம் என்னென்னா, index.jsன்னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த index.jsல இந்த ஆப்பை தான் வந்து நம்ம ஒரு ரூட் காம்போனண்ட்டாக, தலைமை காம்போனண்ட்டாக ரன் பண்ணுறோம். ஆனால் அதையும் வந்து எதுக்குள்ளே வச்சுருக்கோன்னா react.strict-mode ஒரு காம்போனண்ட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோம். இதோட வேலையே என்னென்னா, இந்த ஸ்ட்ரிக்ட் மோடோடைய வேலையே என்னென்னா, இது வந்து டெவலப்மெண்ட் டைமில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ன்றதால இந்த மாதிரி ஒரு காம்போனண்ட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த ஸ்ட்ரிக்ட் மோடு 2 தடவை வந்து உங்களுடைய காம்போனண்ட்டை மவுண்ட் செஞ்சு ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்க்கும். அதனால தான் இங்கே 2 தடவை மவுண்ட் ஆகிற வார்த்தைகள் நீங்கள் பார்க்குறீங்க. ஒருவேளை நீங்கள் இதை எடுத்துகிட்டு வெறும் இந்த ஆப் காம்போனண்ட்டை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் இங்கே வரும். தெரியுதா? சரி, இப்போது ஒரே ஒரு தடவை மவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மவுண்ட் ஆனதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரே ஒரு தடவை தான் மவுண்ட் ஆகுதுன்ட்டு. இப்போ அந்த மவுண்ட் ஆன இடத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த API URL ஃபெச் பண்ணுற ப்ராசஸை கட் பண்ணி இங்கே வச்சுருவோம். இப்போ சேவ் பண்ணிட்டோம்னா இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் இது கால் ஆகும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே நம்ம மவுண்டடுன்ற ஒரு வார்த்தையை இங்கே போட்டிருந்தோம், அதை நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு வாட்டி ரெண்டர் ஆகும் போதெல்லாம் இது இந்த API கால் செய்யாது. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய ரியாக்ட் ப்ராஜெக்டோடைய பர்ஃபார்மன்ஸை கெடுத்துரும். அதுக்கு பதிலாக தான் இந்த componentDid மவுண்ட்டில் இந்த ஒரே ஒரு தடவை இந்த காம்போனண்ட் மவுண்ட் ஆனது, அதாவது இந்த டாமில் இந்த அவுட்புட் ஆனது வந்த பிறகு கால் செய்கிற மாதிரி நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். இது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுன்றதை விட இதுதான் சரியான முறைன்னு கூட சொல்லலாம். அப்போ தான் உங்களுடைய API எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய ப்ராஜெக்ட் ரன் ஆகும். சரி, இப்போ நீங்கள் வந்து இந்த பகுதியில் ஒரு API URL ஹிட் பண்ணி அதுக்கான டேட்டாவை எடுத்து எப்படி வந்து காட்டலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக உங்களுக்கு இன்னுமே வந்து இந்த ஃபெட்ச் பற்றின விவரம் தெரியலனா நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய சேனலில் ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளே APIயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வீடியோவை தேடி பாருங்கள். உங்களுக்கு லிங்க் மேலேயோ அல்லது டிஸ்கிரிப்ஷன்லேயோ கிடைக்கலாம்.